தாம்பரம் சண்முகம் சாலை மார்க்கெட் பகுதிகளில் உள்ள சாலை ஓர வியாபார கடைகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றியதால் வியாபாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. முன் அறிவிப்பு எதுவும் இன்றி மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் போலீசார் இணைந்து சாலையை ஆக்கிரமித்து வைத்திருந்த கடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டதால் வியாபாரிகள் பொக்லைன் இயந்திரத்தை சிறைப்பிடித்தனர். இருப்பினும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கடைகளை அகற்றும் பணி நடைபெற்றது. அட்வான்ஸ் இல்ல, வாடகை இல்ல. இங்க ஒருத்தர் வீட்ல உட்கார்ந்துகிட்டே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பார்க்கிங் போறதுக்கு நீ பொங்கல் வியாபாரம் பண்றதுக்கு நல்ல உதவி செய்றீங்க, அதுதான் நல்லா தெரியுது. இல்லை இந்த மாதிரிலாம் மனசாட்சி நம்ம இவ்வளோ காலமா இருந்த நகராட்சியில இதுவரை இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. இது சம்பாதிக்க இத்தனை வருஷம் கஷ்டப்படணும். என்ன இந்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் வர கட்டல, செகண்ட் டேர்ம் கட்ட முடியாமல போச்சு. இப்படியாக ஒரு நோட்டீஸ் ஒரு சொல்றது கிடையாது. வியாபாரி எல்லாம் ஒன்னா படிக்க வச்சு புல்டோசர் வச்சு ஏத்திட்டா எவனும் வரமாட்டான். நேற்று முன்தினம் சேலம் பேருந்து நிலையத்தில் நடைபாதையில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட நிலையில் இன்று பேருந்து நிலையத்தின் வெளிப்பகுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த அளவை விட ஆக்கிரமிப்பு செய்திருந்த ஹோட்டல்களின் மேற்கூரைகள் அகற்றப்பட்டன. மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி உதவியுடன் அகற்ற முற்பட்ட போது ஹோட்டல் உரிமையாளர்கள் தாங்களாக முன்வந்து ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை ஏற்றுக்கொள்ளாத மாநகராட்சி அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு செய்த ஹோட்டலின் மேற்கூரைகளை உடனடியாக அகற்றினர்.